வணக்கம் நண்பர்களே. இந்த புத்தகம் ஒரு சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் மெசேஜ் ஐ சொல்லுது. சக்சஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த chosen few, இட்ஸ் ஃபார் those who choose. எம் வாழ்க்கையை நமது பழக்கங்களே வடிவமைக்கின்றது. பெரிய பெரிய கோல்கள் வேண்டாமென்று சொல்லவில்லை. ஆனா அதற்கான முதற்படை என்னவென்றால் நம் நாளந்த மேற்கொள்ளும் நடவடிக்கைதான். நாம் நாளந்தம் மேற்கொள்ளும் செயல்களில் ஒரு ஒழுக்கத்துடனும் உறுதியுடனும் ஈடுபடின் நாம் பெரிய இலக்குகளை அடைவது மிக இலகான காரியமாகும். நீங்க பில்லியனியர் ஆகணும்னா முதல் படி ஒரு பாசிட்டிவ் ஹேபிட் உருவாக்குறதுதான். அந்த ஹேபிட் தான் உங்களை சக்சஸ்க்கு அழைத்து போகும். டீன் கிரேசியோசி இந்த மில்லியனியர் சக்சஸ் ஹேபிட்ஸ் புத்தகத்தில் சொல்வது எப்படி எமது சாதாரண பழக்கங்களை எக்ஸ்ட்ராஆர்டினரி growth-க்கு மாற்றலாம் என்பதைத்தான். நம்ம மைண்ட் செட், லைஃப் ஸ்டைல், சக்சஸ் எல்லாத்தையும் அறியும்படி சிம்பிள் பட் ஸ்ட்ராங் டெக்னிக்ஸ் ஐ இந்த புத்தகத்தில் அவர் கற்றுத் தருகின்றார். இப்போ நாம சாப்டர் பை சாப்டர் ஆகஸ்ட் பார்க்கலாம். டீன் கிரேசியோசி என்ன மாதிரியான சக்சஸ் ஹேபிட்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார், அதை நாம எப்படி வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம், அதை கொஞ்சம் டீப் ஆகஸ்ட் பார்க்க போறோம். வெயிட் ப்ளீஸ் வெயிட். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் செத் செல்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் துளசிதன். இவ்வளவு காலமும் கதைகளுடன் இருந்து நான் இந்த முறை பூர்வமான புத்தகம் ஒன்றினை உங்களுடன் இணைந்து அறிந்து கொள்ள இருக்கின்றேன். வாருங்கள், சேர்ந்தே பயணித்து பயனடைவோம் நட்புகளே. நான் புத்தகம் பற்றிய கருத்து சொல்வது இதுதான் முதல் முறை. எனவே உங்களின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தந்து ஊக்கப்படுத்துவதுடன் என் முயற்சியை மேலும் தொடர செய்யுங்கள் நண்பி. இப்போ லெட்ஸ் பிகின் த ஜர்னி டுவர்ட்ஸ் மில்லியனியர் சக்சஸ் ஹேபிட்ஸ். Chapter 1. The time is right to change your habits. If you are not happy with where you are, change something. இந்த சாப்டரில் டீன் கிரேசியோசி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கின்றார். பழக்கங்களை மாற்ற வேண்டும் என்றால் இதுதான் சரியான நேரம். நாளை இல்லை. இப்போ நீங்கள் யார் என்பதை உங்கள் பழக்கங்கள்தான் தீர்மானிக்கின்றது. அதனால் உங்கள் பழக்கங்களை நாம் நேரம் தாழ்த்தாமல் மாற்ற வேண்டும், இல்லை திருத்த வேண்டும். ஸ்டெப் 1. accept the truth. உங்கள் கரண்ட் லைஃப் இல் என்ன வேலை செய்யவில்லை என்பதை நேர்மையா ஒத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் ரியாலிட்டி ஐ யாரும் பார்க்கலனா கூட நீங்க அதுக்கு ஆனஸ்ட் ஆகஸ்ட் இருக்கணும். ஸ்டெப் 2. பிரேக் த பேட்டர்ன். பழைய பழக்கத்தை ஐடென்டிஃபை பண்ணி அது ரிகரிங் வராதபடி ஒரு ஆல்டர்னேட் பாசிட்டிவ் ஹேபிட் ஐ உருவாக்குங்க. ஸ்டெப் 3. ரிப்ளேஸ் நாட் ரிமூவ். பழைய பழக்கத்தை சடுதியில் அவாய்ட் பண்ணாமல் அதுக்கு பதிலா ஒரு யூஸ்ஃபுல் ஹேபிட் ஐ சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஸ்டெப் 4. கமிட் பப்ளிக்லி. உங்கள் நியூ ஹேபிட் ஐ ஒரு அக்கவுண்டபிலிட்டி கிரியேட் பண்ணும் வகையில் நண்பர்களுக்கோ குடும்பத்தினருக்கோ அல்லது சோஷியல் மீடியா இல்லோ பகிரங்கமா சொல்லுதல் வேண்டும். இப்பொழுது நீங்கள் நியூ ஹேபிட் அந்த ஐ தொடர வேண்டும். Chapter 2. The foundation for all success. The more you are grateful for what you have, the more you'll have to be grateful for who. டீன் சொல்றார், கிராட்டிடியூட் இல்லாமல் ப்ரோக்ரஸ் கிட்ட வர முடியாது. சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லும் பழக்கம் உங்கள் இன்னர் ஸ்ட்ரென்த் ஐ கூடி வைக்கும். பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி உள்ளதை பாராட்டுறது முக்கியம். ஸ்டெப் 1. கிராட்டிடியூட் ஜர்னல். தினமும் 3 நல்ல விஷயங்களை எழுதுங்க. அது உங்கள் மனதை பாசிட்டிவ் ட்ராக்கில் வைத்திருக்கும். ஸ்டெப் 2. பாசிட்டிவ் ஃப்ரேமிங். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் ஐ தேடுங்க. அது உங்கள் எனர்ஜி ஐ லிஃப்ட் பண்ணும். ஸ்டெப் 3. எமோஷனல் கண்ட்ரோல். உங்கள் ஃபீலிங்ஸ் மேல கண்ட்ரோல் வைத்துக் கொள்ளுங்கள். ரியாக்ட் பண்ணாம திங்க் பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இது மிக முக்கியமானது. உங்களுக்கு எமோஷனல் கண்ட்ரோல் இருந்தால் பிரச்சனைகளை கையாள்வது சுலபம். ஸ்டெப் 4. செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். உங்கள் சின்ன சின்ன வெற்றிகளையும் ஒரு பெரிய விஷயம் மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. அது மோட்டிவேஷன் தரும். உங்களை நீங்க தான் கொண்டாட வேண்டும். சாப்டர் 3. The villain within. The most dangerous enemy is the one living inside you. இந்த சாப்டர் இல் டீன் சொல்றார், நமது ப்ரோக்ரஸ் ஐ பிளாக் பண்ணுறவங்க வெளியில இல்ல, நம்ம உள்ளேயே இருக்கும் வில்லன் வாய்ஸ் தான். அதுதான் டவுட், ஃபியர், லேசினஸ் நம்ம முடிவுகளை பின்னடைவு செய்கின்றது. நீங்கள் இதை நினைத்து பாருங்கள். இந்த வில்லன் வாய்ஸ் ஆல் நீங்கள் நிறைய இழந்திருப்பீங்கள்.
ஸ்டெப் 1 ஐடென்டிஃபை த வில்லன். உங்கள் மைண்டில் நெகட்டிவ் செல்ஃப் டாக் எப்போது வரும், எந்த நேரத்தில் வரும் என்று கவனிக்கவும். அது உங்களை பிளாக் பண்ணுறது எந்த நேரத்தில் தெரியுமா என்று கவனியுங்கள். ஸ்டெப் 2 கிவ் இட் அ நேம். அந்த இன்டர்னலுக்கு ஒரு ஃபன்னி நேம் கொடுங்க. அது அவரை பவர்லெஸ் ஆகஸ்ட் மாற்றும். இதனால அந்த வில்லன் ஐ சந்திக்கும் போது அதை பாராட்டியவாறு எதிர்கொள்கிறீர்கள். ஸ்டெப் 3 சேலஞ்ச் இட். அந்த வாய்ஸ் சொல்வதெல்லாம் ட்ரூ இல்லைன்னு நிரூபிக்க எக்ஸாம்பிள்ஸ் ஐ நினைவுபடுத்துங்க. நீங்கள் நடக்கும் வழியில் அதை தோற்கடிக்க முயற்சிக்கவும். ஸ்டெப் 4 ரிப்ளேஸ் வித் எம்பவர்மெண்ட். எவ்ரி டைம் வில்லன் வாய்ஸ் ஆக்டிவ் ஆகும், அதை ஒரு மோட்டிவேஷனல் வாய்ஸ் ரிப்ளேஸ் பண்ணுங்க. இது உங்கள் மென்டல் ஐ பூஸ்ட் செய்யும். சாப்டர் 4 த பவர் ஆஃப் யோர் ஸ்டோரி. த ஸ்டோரி யூ டெல் யோர் செல்ஃப் இஸ் த லைஃப் யூ வில் லிவ். இந்த சாப்டரில் டீன் கிரேசியோசி சொல்வது, உங்களுடைய லைஃப் உருவாக்குவது உங்கள் இன்டர்னல் ஸ்டோரி தான். நம்ம மூச்சில் வரும் நினைவுகளே நம்ம ஃபியூச்சர் ஐ ஷேப் பண்ணுது. அதற்காக நீங்கள் சொல்லும் ஸ்டோரி ஐ சேஞ்ச் பண்ணிக்கொண்டால் உங்கள் வாழ்வை இன்னும் எளிதாக அத்துடன் உயர்வாகவும் மாற்ற முடியும். ஸ்டெப் 1 ரெகக்னைஸ் யோர் கரண்ட் ஸ்டோரி. நீங்கள் கரண்ட்லி உங்களுக்கே சொல்லும் கதை என்ன? அது பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ்? அதனை உணர்ந்து அந்த கதையை மாற்றுங்கள். மிகவும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டதாக உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவ் கதை சொல்லுங்கள். ஸ்டெப் 2 ரிரைட் யோர் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி ஐ விருப்பப்படி எழுதுங்கள். அக்டோபர் கதை உங்கள் கனவுகளை உள்ளடக்கியதாகவும் மிகவும் அருமையாகவும் பாசிட்டிவ் ஆகவும் எழுத வேண்டும். ஸ்டெப் 3 யூஸ் எம்பவரிங் வேர்ட்ஸ். நீங்கள் கூறும் வார்த்தைகள் உங்கள் மைண்ட் செட் ஐ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அவரை பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இல் மாற்றுங்கள். ஸ்டெப் 4 டெல் இட் அவுட் லவுட். அந்த ரிட்டன் ஸ்டோரி ஐ நாளும் லவுட் சொல்லுங்கள். அது உங்கள் சப்கான்ஷியஸ் ஐ டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்கள் கதையை புல் வாழ்வு அமையும். சாப்டர் 5 அவேக்கன் தி இன்னர் ஹீரோ. த கிரேட்டஸ்ட் பவர் லைஸ் வித்தின் யூ. டீன் சொல்வது என்னவென்றால், நம்முள் ஒரு ஹீரோ இருக்கிறான். அதையே அடையாளம் காண்பதுதான் முக்கியம். உங்கள் திறன்கள் அனைத்தும் உங்களிடம் உள்ளது. எப்போது அதை வெளிப்படுத்துவீர்களோ அப்போது உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸ்டெப் 1 ரெகக்னைஸ் யோர் இன்னர் ஹீரோ. நீங்கள் இன்று ஒரு சிறந்த இடத்தில் இருப்பது அந்த ஹீரோவின் மூலம்தான். அதனால உங்களுக்குள் இருக்கும் ஸ்ட்ரென்த்ஸ் ஐ உணர்ந்து கொள்ளுங்கள். ஸ்டெப் 2 சேலஞ்ச் யோர் செல்ஃப். உங்களுக்கு எதை சாதிப்பதற்கான கான்பிடன்ஸ் இல்லை என்றாலும் உங்களது லிமிட்ஸ் தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் ட்ரூ ஹீரோஸ் growth. ஸ்டெப் 3 லைவ் வித் பர்பஸ். அப்பொழுதுதான் ஹீரோ ஆகஸ்ட் மாறுவீர்கள். உங்களுக்கு ஒரு கிளியர் பர்பஸ் தெரிந்து வையுங்கள். ஸ்டெப் 4 கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஹீரோ ஐ மீட்டெடுப்பது ஒரு ஜர்னி தான். செட்பேக்ஸ் இருந்தாலும் எப்பொழுதும் முன்னோக்கிய உயர்வுக்கு போகும் உங்களுடைய கண்டினியூஸ் எஃபர்ட் தான் முக்கியம். சாப்டர் 6 ஒன் ஷைனிங் கோல். ஃபோக்கஸ் ஆன் த ஒன் திங் தட் வில் சேஞ்ச் எவ்ரிதிங். இந்த சாப்டரில் டீன் கிரேசியோசி சொல்வது, நீங்கள் ஒரு பெரிய கோல் செட் பண்ணுவதில் எவ்வளவு இம்பாக்ட் இருக்கின்றது என்பதைதான். பல ஸ்மால் கோல்ஸ் இருக்கலாம், ஆனால் ஒரே ஷைனிங் கோல் ஐ ஃபோக்கஸ் பண்ணினால் அது எல்லா சிறிய விஷயங்களையும் கண்ட்ரோல் செய்யும். ஸ்டெப் 1 சூஸ் யோர் ஷைனிங் கோல். உங்கள் லைஃபில் ஒரு சிக்னிஃபிகண்ட் கோல் ஐ சூஸ் பண்ணுங்கள். இது ஷார்ட் டேர்ம் அல்லது லாங் டேர்ம் என்பதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை, ஆனால் இது ஃபோக்கஸ் பண்ண தக்கவாக இருக்க வேண்டும். ஸ்டெப் 2 கிளாரிஃபை யோர் வாய். ஏன் இந்த கோல் பர்சியூ பண்ண வேண்டும் என்று உங்கள் வாய் ஐ தெளிவாக கொடுக்க வேண்டும். ஸ்டெப் 3 மேக் அ பிளான். இந்த கோல் அச்சீவ் செய்வதற்கு எந்த ஸ்டெப்ஸ் எடுத்துக்கொள்வது என்று பிளான் பண்ணுங்கள். ஸ்டெப் 4 அலைன் யோர் ஆக்ஷன்ஸ். உங்கள் டெய்லி ஹேபிட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே இந்த கோல்க்கு அலைன் ஆகஸ்ட் இருக்க வேண்டும். அதன்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் ஒரு கோல் ஐ முடிவு செய்து அதை நோக்கி உங்கள் பயணம் இருக்கட்டும். சாப்டர் 7 அட்ராக்ஷன் பர்சுவேஷன். பீப்புள் டோன்ட் பை வாட் யூ டூ, தே பை why you do it. இந்த சாப்டரில் டீன் கிரேசியோசி உங்களுக்கு அட்ராக்ஷன் பர்சுவேஷன் பற்றி தெளிவாக விளக்குகின்றார். நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள், அதை எப்படி சொல்லுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் வாய் மற்றும் பேஷன் கன்வே பண்ணுவது அட்ராக்ஷன் மற்றும் ஐ அடையும் வழி. ஸ்டெப் 1 நோ யோர் வாய். முதலில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை தெரிய வேண்டும். அதற்கு உங்களிடம் பேஷன் இருக்க வேண்டும்.
ஸ்டெப் 2 ஸ்பீக் வித் கன்விக்ஷன். உங்கள் விஷன் ஐ ஸ்ட்ராங் கன்வே பண்ணுங்கள். அது லிசனர்ஸ் ஐ கன்வின்ஸ் செய்யும். ஸ்டெப் 3 அப்பீல் டு எமோஷன்ஸ். லாஜிக் மட்டும் பேசாமல் அதற்கு எமோஷனல் டச் ஐ கொடுத்து கன்வே பண்ணுங்கள். ஸ்டெப் 4 கிரியேட் அ பர்சனல் கனெக்ஷன். ஆடியன்ஸும் பர்சனல் லெவல் இல் கனெக்ட் பண்ணும்போது அவர்கள் உங்களோடு தங்கள் ட்ரீம்ஸ் ஐ ஷேர் பண்ண விரும்புவார்கள். Chapter 8 After the Yes. Success is not about getting a yes, but making the yes work for you. இந்த டீன் கிரேசியோசி எஸ் என்பது முடிவல்ல, அது உங்களுக்கான நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் என்பது கிடைக்கும் பொழுது அதை எஃபெக்டிவ்லி ஹேண்டில் பண்ண வேண்டும். ஸ்டெப் 1 கிளாரிஃபை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எஸ் வந்த பிறகு எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ தெளிவாக கொடுத்து உங்கள் எதிர்பார்ப்பை சொல்லுதல் வேண்டும். ஸ்டெப் 2 டெலிவர் வேல்யூ. நீங்கள் எஸ் என்று ப்ராமிஸ் பண்ணியதை டெலிவர் செய்யமோ பொழுது அதன் தரத்தை கருத்திற்கொண்டு டெலிவர் செய்தல். ஸ்டெப் 3 மெயின்டைன் மொமெண்டம். இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் பாதிக்கப்படாமல் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணவும். உங்கள் கஸ்டமர்ஸ் ஐ ஃபாலோ பண்ணுங்கள் வேண்டும். ஸ்டெப் 4 ஆஸ்க் ஃபார் ரெஃபரல்ஸ். ஒரு பாசிட்டிவ் எஸ் கிடைக்கப்பெற்று டெலிவர் பண்ணியவரிடமிருந்து மற்றவர்களுக்கும் உங்கள் சர்வீசஸ் ஐ பரிந்துரைக்கச் சொல்லுங்கள். உங்கள் டெலிவர் வேல்யூ இருந்தால் அவராகவே செய்வார். Chapter 9 The Power of Happiness. Happiness is not something ready-made. It comes from your own actions. Chapter 9 இல் டீன் கிரேசியோசி சொல்லும் விஷயம் என்னவென்றால், நாம் முன்னேற உங்களுடைய ஹாப்பினஸ் ஐ பிரையாரிட்டைஸ் பண்ண வேண்டும். உங்கள் ஹாப்பினஸ் மட்டுமே உங்களுடைய எனர்ஜி, கிரியேட்டிவிட்டி மற்றும் growth ஐ அதிகரிக்கும். அதனால் எப்போதும் உங்களின் எமோஷனல் வெல்பீயிங் ஐ கவனிக்க வேண்டும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ வளர்க்க எப்படி? 1 கிராட்டிடியூட் ஜர்னலிங். தினமும் நன்றி சொல்லுங்கள். நீங்க என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க, என்ன சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு எழுதிட்டு பாருங்க. நம்ம வாழ்க்கை ஆல்ரெடி ஃபுல் இருக்கு என்று அது கொடுக்கும். 2 என்ஜாய் த பிரசன்ட் மோமெண்ட். ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்கட்டும், பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் இல் இருந்திருக்கட்டும், ஆனா நவ் தான் உங்கள் ஹாப்பினஸ் ஐ உணரும் நேரம். ஒரு கப் காஃபி குடிக்கிற ஹாப்பினஸ் ஐ உணர்ந்து மகிழுங்கள். ஒரு நண்பருடன் நீங்கள் செய்யும் கேஷுவல் கலந்துரையாடலினை முழுவதுமாக உணர்ந்து மகிழுங்கள். இந்த கணம்தான் நீங்கள் மகிழ்வதற்கான நேரம். இன்று கிடைத்த ஒன்றிற்காக நாளையோ இல்லை வரும் வருடமோ நீங்கள் மகிழ்வதற்காக ஒத்திவைக்காதீர்கள் நட்புகளே. 3 லிமிட் நெகட்டிவ் பீப்பிள் மீடியா. நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும் இடத்துல இருந்தா நம்ம எனர்ஜி குறையும். என்னுடைய ஹாப்பினஸ் ஐ கெடுக்கும் எதையும் கான்ஷியஸ்லி அவாய்ட் பண்ணுங்க. 4 ஹெல்ப் அதர்ஸ். மற்றவர்களுக்கு உதவுறதுனால டோபமைன் ரிலீஸ் ஆகுது. அது நம்ம பாடியே நேச்சுரலி ஹாப்பி கெமிக்கல்ஸ் வெளியிட வைக்குது. ஒருத்தருக்கு நீங்க ஒரு சிம்பிள் ஃபேவர் பண்ணுங்க, உங்கள் ஃபேஸ்ல வரும் ஸ்மைல் ஐ பாருங்க. டோன்ட் வெயிட் ஃபார் சக்சஸ் டு பி ஹாப்பி. Be happy now and success will follow you like a shadow. நம்மளை மோட்டிவேட் பண்ணறது சக்சஸ் கிடைக்கும் அப்புறம் சந்தோஷம் கிடைக்கும் என்பதல்ல. இப்போ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக ஸ்மால் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கணும். அப்போதான் அந்த எமோஷனல் ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகும். சிம்பிள் எக்ஸர்சைஸ் 5 minute டெய்லி ஹாப்பினஸ் ஹேபிட். காலை எழுந்தவுடன் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த நாளுக்கு ஒரு மினி பர்பஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க, எதையாவது நல்லதா பண்ண போறீங்கன்னு. இரவு தூங்கும் போது அந்த நாள்ல நடந்த பெஸ்ட் விஷயம் என்னன்னு நினைச்சு ஸ்மைல் பண்ணுங்க. இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் பிரெயின் ஐ ஒரு ஹாப்பி மெஷின் மாத்த முடியும். நண்பர்களே, சாப்டர் 9 நம்ம லைஃப்ல ஒரு பெரிய திருப்புமுனையை தரக்கூடியது. நம்ம சக்சஸ் ஐ காத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்க வேண்டாம். சந்தோஷமாய் இருந்தால்தான் சக்சஸ் நம்மை தேடி வரும். சாப்டர் 10 குவிக் ஹேக்ஸ் டு சக்சஸ். சக்சஸ் இஸ் த சம் ஆஃப் ஸ்மால் எஃபர்ட்ஸ் ரிப்பீட்டட் டே இன் அண்ட் டே அவுட். ராபர்ட் கோலியர். இந்த கோட் சொல்வது போலதான் டீன் கிரேசியோசி இந்த சாப்டர்ல சொல்ல வரது.
நம்ம எல்லாரும் சக்சஸ் ஐ அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். பட் நிறைய பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதாவது ஒரே ஒரு பெரிய பிரேக் த்ரூ தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும் என்று. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்களோட டெய்லி லைஃப் இல் செய்யும் சின்ன பட் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ் தான் லாங் டர்ம் இம்பாக்ட் ஐ உருவாக்கும். கிரேசியோசிஸ் குவிக் ஹேக்ஸ் டு சக்சஸ். 1. Own your morning. உங்கள் நாள் எப்படி ஆரம்பிக்கின்றீர்களோ அது முழு நாளையும் கண்ட்ரோல் பண்ணும். காலை 5 தொடக்கம் 10 மினிட்ஸ் பாசிட்டிவ் ரூட்டீன் ஜர்னலிங், அஃபர்மேஷன்ஸ், கிராட்டிடியூட் அதுவே ஒரு ப்ரொடக்டிவ் மொமெண்டம் கொடுக்கும். 2. செட் மைக்ரோ கோல்ஸ். பெரிய கோல் ஐ பார்த்து பயப்பட வேண்டாம். அதை 3 or 5 ஸ்மால் ஸ்டெப்ஸ் பிரேக் பண்ணி ஒரு நாள் ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், வெப்சைட் பில்ட் பண்ணணும் என்றால் இன்று லோகோ டிசைன் பண்ணுங்க. 3. அவாய்ட் டைம் தீவ்ஸ். டீன் சொல்லுகிறார், நம்ம டைம் ஐ சைலண்ட்லி ஸ்டீல் பண்ணுற விஷயங்களை கண்டுபிடிக்கணும். சோஷியல் மீடியா ஸ்க்ரோல், unnecessary மீட்டிங்ஸ், லாங் போன் கால்ஸ் இவை ப்ரொடக்டிவிட்டி ஐ டிஸ்ட்ராய் பண்ணும். குவிக் ஹேக், ப்ரொடக்டிவிட்டி ட்ராக்கர் யூஸ் பண்ணி எந்த ஆக்டிவிட்டிக்கெல்லாம் நேரம் செலவாகுது என புரிஞ்சுக்கவும். 4. The one more rule. நீங்க ஒரு டாஸ்க் முடிக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு டாஸ்க் கூடுதல் ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிள், ஒரு இமெயில் கம்போஸ் பண்ணியாச்சு, ஒரு இமெயில் வேற பண்ணலாமே, நோ எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இது நம்ம மைண்ட் ஐ ஸ்ட்ரெச் பண்ணும், டிசிப்ளின் டெவலப் ஆகும். 5. ஃபோக்கஸ் ஓவர் ஃப்ரென்சி. மல்டிடாஸ்கிங் நல்லது இல்ல. ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் பண்ணும்போது எந்ததிலும் குவாலிட்டி இல்லாம போயிடும். பொமோடோரோ டெக்னிக் மாதிரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி 25 மினிட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ் ஒரு ஐ பண்ணுங்க. நண்பர்களே, பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண என்ன ஷார்ட் கட் டீன் கிரேசியோசி சொல்றாரு. சிம்பிள் ஹேபிட்ஸ் ரிப்பீட்டட் டெய்லி, தட்ஸ் த ரியல் மில்லியனியர் ஷார்ட் கட். நீங்க நாளை ஏதாவது புதிய விஷயம் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஹேக்ஸ்ல ஏதாவது ஒன்று ஆரம்பிங்க நட்புகளே. சாப்டர் 11 த சேலஞ்ச். நட்புகளே, டீன் சொல்றார், நீங்க இந்த புத்தகத்தை படிச்சதால தான் மாற்றம் வருமென்று இல்ல, நீங்க ஆக்ட் பண்ணினால் தான் மாற்றம் வரும். அதாவது நீங்க இவ்வளவு நாலேஜ் அப்சர்வ் பண்ணீங்க, பட் ஆக்ஷன் இல்லையெனில் அது வெறும் இன்ஸ்பிரேஷன் தான். தி ஒன்லி லிமிட் டு யோர் இம்பாக்ட் இஸ் யோர் இமேஜினேஷன் அண்ட் கமிட்மெண்ட். டோனி ராபின்ஸ். இந்த ஃபைனல் சாப்டர் உங்கள் முழு வாழ்க்கை ஸ்டைல் ஐ மாற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஒரு இன்னர் கமிட்மெண்ட். நான் சிந்தனையை மாற்றுகின்றேன், பழக்கங்களை மாற்றுகின்றேன், என் எதிர்காலத்துக்காக ஆக்ட் பண்ணுகின்றேன். டீன் கிரேசியோசி இந்த நமக்கு ஒரு 7 டே சேலஞ்ச் கொடுக்கிறார். இது சும்மா ஆக்டிவிட்டி இல்ல, இது உங்கள் இன்னர் ஐடென்டிட்டியை ரீசெட் பண்ணும் ஒரு மினி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜெர்னி. Day 1. Define your why. ஏன் இந்த புத்தகத்தை படிச்சீங்க? ஏன் பில்லியனியர் லைஃப் ஸ்டைல் வேண்டும்னு நினைக்கிறீங்க? உங்களது ஸ்ட்ராங்கஸ்ட் ரீசன் ஐ எழுதுங்க. அந்த எமோஷனல் கிளாரிட்டி தான் ஆக்ஷனுக்கு ஃபியூல். Day 2. Pick one keystone habit. எல்லா ஹேபிட் ஐ ஒரே நேரத்துல மாற்ற முடியாது. ஒரு பவர்ஃபுல் ஹேபிட் தேர்வு செய்யுங்க. e.g. early waking, journaling, fitness. Day 3. Replace one negative trigger. உங்கள் சக்சஸ்க்கு அடியாகிற ஒரே ஒரு பழைய ட்ரிகர் ஐ ஐடென்டிஃபை பண்ணுங்க. எக்ஸாம்பிள், தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறது. அதை புக் ரீடிங் ஆகஸ்ட் மாற்றுங்க. Day 4. Upgrade your identity. நான் லேசி, நான் தாழ்வான குடும்பத்தில இருந்தவன் செல்ஃப் டாக் சொல்லாதீங்க. பாசிட்டிவ் ஐடென்டிட்டி அடாப்ட் பண்ணுங்க. I am a leader, I create impact. Day 5. Clean your circle. நெகட்டிவ் பீப்புள், டாக்ஸிக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் போன்ற சமூகத்தில் இருந்து விடுபட்டு விடுங்கள், இல்லை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. Day 6. Stretch one limit. உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு லிமிடேஷன் ஐ தொட்டு பாருங்க. எக்ஸாம்பிள், ஒரு யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க அல்லது அன்னோன் கிட்ட பிட்ச் பண்ணுங்க. Day 7. Reflect recommit. இந்த 6 நாட்களில் என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு எழுதுங்க. உங்கள் கமிட்மெண்ட் ஐ ரீஅஃபர்ம் பண்ணுங்க. நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன்.
டீன் கிரேசியோசி இந்த சேலஞ்ச் ஐ சும்மா மோட்டிவேஷனுக்கு மட்டும் சொல்லவில்லை. இது உங்கள் பழைய வெர்ஷன் ஐ டிராப் பண்ணி புதிய வெர்ஷன் ஐ உருவாக்க ஆபிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட். அவர் சொல்றார், சக்சஸ்னு சொல்லறது ஒரு நிலை இல்லை, அது ஒரு வழி. அந்த வழிக்கு ஆரம்பம் நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் தான். நண்பர்களே, இப்போ இந்த 11 சாப்டர்ஸ் முடிஞ்சாச்சு. ஆனா உங்கள் வாழ்க்கையின் புதிய டிராவல் ஜஸ்ட் ஆரம்பம். Success is not final, failure is not fatal. It is the courage to continue that counts. வின்ஸ்டன் சர்ச்சில். நண்பர்களே, இப்போ நாம மில்லியனியர் சக்சஸ் ஹேபிட்ஸ் புத்தகத்தின் 11 சாப்டர்ஸ் முழுமையாக டிராவல் பண்ணாச்சு. டீன் கிரேசியோசி சொல்வது ஒரு சக்சஸ் சீக்ரெட் இல்ல, அது ஒரு டெய்லி லைஃப் ஸ்டைல் மேனுவல். நம்ம வாழ்க்கை நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உயர்வதற்கான அடித்தளம்தான் இந்த ஹேபிட்ஸ். இந்த சாப்டரில் சொல்லப்பட்ட ஹேபிட்கள் உங்கள் நாளைய ரூட்டீன் இல் சேரும்போது உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஓங்கும், உங்கள் ஃபைனான்ஸ் ஸ்டேபிள் ஆகும். இம்பார்ட்டன்ட்லி, உங்கள் ஹாப்பினஸ்க்கு ஒரு ஃப்ரெஷ் டைரக்ஷன் கிட்டும். நம்புங்க, நீங்கள் நினைக்கிறதை விட பெரிய பொட்டென்ஷியல் உங்களுக்குள் இருக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த வீடியோக்கு பிறகு நீங்க உங்கள் ஃபர்ஸ்ட் ஹேபிட் ஐ எதிலிருந்து ஆரம்பிக்க போறீங்க? காமெண்ட்ல உங்களோட கோல் ஐ எழுதுங்க. நம்ம சித்செல் கம்யூனிட்டி உங்களோட growthக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆயிருந்ததா? லைக் பண்ணுங்க, உங்கள் ரிவ்யூ கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிப்லிங்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிராதீங்க. நம்மள இன்னும் நிறைய லைஃப் சேஞ்சிங் புக் ரிவ்யூஸ், செல்ஃப் growth டிப்ஸ், ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ் வரப்போகுது. நீங்க இந்த ஜெர்னியை இப்போ ஆரம்பிக்கிறீங்க. சும்மா வாசிப்பது போதாது, நாளும் ஒரு ஸ்மால் ஸ்டெப், ஒரு ஸ்மால் ஹேபிட், அதுதான் டுமாரோஸ் மில்லியனியரை உருவாக்கும். Until next time, நான் உங்கள் தோழன் சித்செல்.